உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எக்ஸ்கியூஸ் மீ, பாருங்க நிறைய கப்பிள்ஸ் இங்கேயே வெயிட் பண்ணணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. பஸ் இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் தான் கிளம்ப போகுது. சுத்தி பார்த்துட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, நாம அப்புறம் பேசிக்கலாம். இல்ல நீ என்ன சொல்ல வந்தியோ அதை தெளிவா சொல்ல. இந்த இடத்த சுத்தி பார்க்கறத விட நீ என்ன சொல்றன்னு கேட்கறதா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன விஷயம் தெளிவா சொல்ல. நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்த? என்னால ரிஷியை புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நேரம் என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறாரு, ஆனா அடுத்த நிமிஷமே ஏதோ 3வது மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்றாரு. ஐயா, என்னன்னு சொல்லுங்க. என்னங்க அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணாம ஜாதகத்தை பார்க்க விடுங்க. எதுக்காக நான் பயந்தனோ அதுதான் நடந்திருக்கு. அப்படின்னா நேத்து ராத்திரி கிரகங்கள் எல்லாமே மாறி இருக்கு. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் யாரும் ஜாதகத்தை பார்க்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு காலையில கிரக நட்சத்திரங்களை நல்லா படிச்சு பார்த்தேன். எல்லாத்தையும் நல்லா ஆராய்ஞ்சேன். அதனுடைய அசைவுகளை, பாதிப்புகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் பயந்துட்டேன். அதனாலதான் உடனே உங்களுக்கு போன் போட்டு ரிஷி ஜாதகத்தை எடுக்க சொன்னேன். நானும் சீக்கிரம் வந்தேன். ஆனா நான் எதுக்காக பயந்தனோ அதுதான் அவன் ஜாதகத்துல காட்டுது. இத பாருங்க, நீங்க எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கண்டிப்பா பயந்துதான் ஆகணும். ரிஷியுடைய நட்சத்திர தோஷம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. கிரகங்கள் வேற மாறி போயிருக்கு. அதனால ரிஷியோட வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகணும். இந்த தடவை ரிஷிக்கு தண்ணீல கண்டம் இருக்கு. நதி, குளம், கடல் இந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சமா தண்ணி இருந்தா கூட அந்த இடத்துல இருந்து ரிஷிய தள்ளியே இருக்க சொல்லுங்க. எனக்கு இப்போ நாம என்ன பண்றது? இப்ப ரிஷி இங்க இல்ல, நம்ம அவனை எப்படிங்க காப்பாத்த போறோம்? இங்க பாருமா, கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம புள்ளைய எப்படி காப்பாத்துறதுன்னு கொஞ்சம் யோசிங்க. அண்ணே, ரிலாக்ஸ்டா இருங்க. ரிஷி சிம்லால இருக்கான், ஹோட்டல்ல இருக்கான். அங்க எங்க தண்ணி இருக்க போகுது? இது பாரு கரிஷ்மா, ஹோட்டலுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்காதா? அது மட்டும் இல்லாம ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால் இப்ப அது எல்லா இடத்துலயும் இருக்குல்ல. அந்த தண்ணியால அவனுக்கு என்ன ஆக போகுது? ஜோசிய சொன்னது உன் காதுல விழவே இல்லையா? இப்பதான் இவரு தண்ணியோட அளவு குறைவா இருந்தாலும் அதால ஆபத்து அதிகம்னு சொன்னாரு. எப்பெல்லாம் இவனுக்கு தோஷம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அவன் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறான். அவனுக்கு ஆயுசு கம்மின்னு தெரியும்ல உனக்கு. யூ நோ இட் ரைட்? தெரிஞ்ச எப்படி உன்னால இப்படி பேச முடியுது?
நீலம், நான் ஏதாவது செஞ்சாகணும். ஐ ஒன்லி டூ சம்திங். நான் என்ன செய்யறது? ரிஷிக்கு ஃபோன் பண்றேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி இப்ப எங்க இருக்கான்னு கேக்குறேன். ஏன் லைனே கிடைக்க மாட்டேங்குது? அவுட் ஆஃப் கவரேஜ். ரிஷியை ரீச் பண்ணவே முடியல. அப்படி எந்த இடத்துக்கு அவன் போயிருப்பான்னு தெரியலையே. நீலம், ஷிம்லாங்கிறது ரொம்ப சின்ன ஊரு. அங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் வர்றது சகஜம். நீங்க என்கிட்ட ரீசன்ஸ்லாம் சொல்லாதீங்க. ரிசல்ட், இதுக்கான சொல்யூஷனை சொல்லுங்க. அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி ரூம் கனெக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே, ரிலாக்ஸ் நீலம், நான் பேசுறேன். ஹலோ, யா குட் மார்னிங். நான் ரிஷியோட அப்பா பேசுறேன். ரிஷியோட ரூமுக்கு கனெக்ட் பண்ணுங்க. அவன் ஃபோன் ரீச் ஆகல, நெட்வொர்க். என்ன ஹோட்டல்ல இருந்து டூர் போயிருக்கானா? நீங்க என்கிட்ட கொடுங்க. ஹலோ, அவங்க எந்த டூருக்கு, ஐ மீன் எங்க போயிருக்காங்க? அவங்க போன இடத்துல வாட்டர் ஃபால் இல்லல்ல? நதி, ஆறு, நீச்சல் குளம் அப்படி எதுவும் இல்லல்ல? நோ மேம், அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகல. இட்ஸ் ஜஸ்ட் a சைட் சீயிங். அங்க தண்ணில எதுவும் இருக்காது. தேங்க் காட். ஆனா அங்க சின்னதா ஒரு நதி இருக்கு, பட் அங்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த நதியில நிறைய முதலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால சைட் சீயிங் டூர்ல நாங்க அதை இன்க்ளூட் பண்ணவே இல்லை. முதல்ல இருக்குமா? என்ன? ஒருவேளை ரிஷி அங்க போயிருந்தா? என்னாச்சு நீலம்? நீங்க ஏன் என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? ரிஷிக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. என்னதான் ஆச்சுன்னு சொல்லு. அங்க ஒரு நதி ஓடுதா, அங்க நிறைய முதல்ல எங்க இருக்கா. நீங்க ட்ரை பண்ணி பண்ணிட்டே ரிலாக்ஸா இருங்க. ஒண்ணு ஆகாது, பயப்படாதீங்க. அவுட் ஆஃப் கவரேஜ். ஷோ, என்ன இது? மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. போனை என்கிட்ட கொடுங்க. ரிஷி, அங்க என்ன பண்ற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.